என்ன மேட்ச்டா, வேற லெவல் சம்பவம் நடந்துச்சு. எல்எஸ்சிக்கும் டிசிக்கு நடந்த மேட்ச்ல. இந்த வீடியோல எல்எஸ்சிக்கும் டிசிக்கு நடந்த மேட்சை பத்தி பாத்திரலாம். மார்ச் செம்ம அடி அடிச்சாரு. உண்மையாவே அவர் ஏதோ வெளியில இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் என்ன டீம்ல வச்சுக்கல, ஏன் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுல இருந்து செம்ம சுத்துனாரு, வச்சு செஞ்சுட்டாரு. எல்லா போலஸையும் மிச்சல் ஸ்டாக் தான் போட்டு பொலன்னு பொழந்தாரு. அந்த அளவுக்கு என்ன கார்ல இருந்தாருன்னு தெரியல, வச்சு செஞ்சுட்டாரு. அவர் அடிச்ச 70, அவர் ஒரு 70 ரன் அடிச்சாரு. அதுக்கு பூரான் வந்து நல்லா அடிச்சாரு. பட் நான் வந்து பூரானுக்கு பெருசா கிரெடிட் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, நல்லா அடிச்சாரு. பட் அவரோட கேட்ச் பிடிச்சிருந்துச்சா ஆல்மோஸ்ட் மேட்ச் அப்பவே பிடிச்சிருக்கும். இவங்க கொஞ்சம் கேட்ச்ல மிஸ் பண்ணிட்டாங்க. சிம்பிள் கேட்ச், ரொம்ப கஷ்டமான கேட்ச்னா கூட பரவாயில்ல, ஓகே ஃபைன். ரொம்ப கஷ்டமான கேட்ச், ஸோ வந்து விட்டுறலாம் அப்படின்னு விட்டுருக்கலாம். பட் ரொம்ப சிம்பிள் கேட்சை மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சு பொழந்தது வந்து என்னால ஏத்துக்க முடியல. பட் ஓகே, நல்லா அடிச்சாரு, செம்மையா பண்ணாரு. அவரனாலதான் ரன் வந்து 200 வந்துச்சு. இல்லைன்னா கண்டிப்பா வந்து 200 எல்லாம் வராது. பண்ண முதல் தப்பு என்னன்னா, பண்ட்டை வந்து பூரான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மேட்சை நல்லா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரால் வந்து சிங்கிள் பண்ண முடியாம இருக்கும். 3 பால் வந்து சிங்கிள் பண்ண முடியாம இருக்கும். அதுக்கு முந்தின ஓவர் தான் ஸ்டப்ஸோட ஓவர்ல வந்து பூரான் ஒரு 4 6 அடிச்சிருப்பாரு. 4 6 அடிச்சு அந்த கான்பிடன்ஸ்ல இருப்பாரு. அதே வேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோட மைண்ட்ல அப்படி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து பண்ட்டு வந்து 3 பால் வந்து டாட் பண்ண உடனே அவர் என்னமோ போயிட்டு பேசியிருப்பாரு. ஆல்ரெடி நமக்கு எல்லாரும் பண்ட்டை பத்தி நல்லாவே தெரியும். அவர்கிட்ட வந்து இப்படிதான் விளையாடும் அப்படிதான் விளையாடுன்னு சொன்னா கண்டிப்பா கேட்க போறது கிடையாது. அவரோட கேம்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். இவரு போயிட்டு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறேன். நீயாடா எனக்கு வந்து அட்வைஸ் பண்ற, இதான் பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் தேவையில்லாத ஷாட்டுக்கு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க அந்த மேட்ச் பார்க்க முடியாது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அந்த மூமெண்ட் தான். பட் கண்டினியூவா லைவ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பூரான் போயிட்டு அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு தான் நான் சொல்லுவேன். அதனாலதான் பண்ட் அவரோட விக்கெட்டை விட்டாரு. இல்லைன்னா கண்டிப்பா பண்ட் வந்து அடிக்கிற மூடெல்லாம் இல்ல, சிங்கிள் ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு மூட்ல தான் இருந்தாரு. அந்த ஒரு மிஸ்டேக்கை வந்து பூரானும் பண்ணக்கூடாது, பண்ட்டும் அதை கேட்டுட்டு வந்து கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணாம இருந்துரு. அங்கதான் அவங்க பண்ண தப்பு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பூரான் அவுட் ஆயிட்டாரு. ரன் அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் எல்எஸ்ஜிக்கு வந்து பண்ட்டு, பூரான், மிச்சல் மார்ஷ் இவங்களை தவிர டேவிட் மில்லர் மேல நம்பலாம். பட் டேவிட் மில்லர் எப்பவுமே அடிக்க மாட்டாரு. ஏதாச்சும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிச்சுட்டு அவரு இருக்காருன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு போவாரு. இது இப்ப இல்ல, நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தாலும் தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இருக்கும் அப்படிதான், எந்த பிரான்சைஸ்ல இருக்கும். அவரோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜிடில ஒரே ஒரு சீசன் மட்டும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதை தவிர அவரோட என்டையர் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சோ இதுதான் வந்து எல்எஸ்சி பண்ண தப்பு. எல்எஸ்சிக்கு வந்து வேற வழியே கிடையாது. கண்டிப்பா வந்து பேட்டிங்ல நல்ல ரன் அடிச்சே ஆகணும். ஏன்னா அவங்க சுத்தமா பவுலிங் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அவங்க வந்து எப்பவுமே பேட்டர்ஸ் மட்டும் தான் நம்பி ஆகணும் இந்த சீசன் முழுக்க. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நல்லாவே அவங்க ஸ்கோர் பண்ணாங்க. பட் அதான் ஒரு 240 250 ரன் வர வேண்டிய ஸ்கோரை என்ன கேட்டா அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். நல்லா வர வேண்டிய ஸ்கோர் 240 250 வந்திருக்கலாம். பட் அவங்களே அவங்க தலையில மண்ணள்ளி போட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பண்ட்டு வந்து நின்று இருந்தானா கண்டிப்பா ஷோரா வந்து 240 அட்லீஸ்ட் ஒரு 220 ரன் ஆச்சு கொண்டு போயிருப்பான். பட் அவரு கொஞ்சம் அவசரப்பட்டு அவுட் ஆனதுனாலதான் மொத்தமா 200 போச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து டிசியோட பவுலிங் பத்தி சொல்ல போனா உண்மையாலே மிச்சல் ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் 2 வந்து சம்மாடி வச்சு செஞ்சுட்டாரு மிச்சல் மார்ஷ். ஆனா அதுக்கப்புறம் அவர் போட்ட ஓவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஈஸியாவே எல்லா விக்கெட்டையும் தூக்கிட்டாரு. அவர் அந்த ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். லைக் என்ன சொல்றது, ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணாருன்னு தான் நான் சொல்லுவேன். குல்தீப் அஸ் வி எக்ஸ்பெக்டட் தான். குல்தீப் வந்து ரொம்பவே நல்லா போடுவாரு. சேம் அழகாவே பண்ணாரு, சூப்பரா இது பண்ணாரு. ஸோ அவங்களோட பவுலிங் அட்டாக்ல வந்து இந்த டிசியோட பவுலிங் அட்டாக்கை பத்தி சொல்ல போனா உண்மையிலே ரொம்ப நல்ல பவுலிங் அட்டாக் தான். அதுல எந்த தப்புமே சொல்ல முடியாது. ஆனா எல்எஸ்சில நேற்றுக்கு பூரானும் மிச்சல் மார்ஷும் நல்ல ஃபயர் ஆனனால அவங்க பவுலிங்கை போட்டு பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து டிசி வந்து ரொம்ப ஈஸியாவே இதை சேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா அங்க இருந்த பிளேயர் அப்படி ஜேஎஃப்கே இருந்தாரு, டியூ பிளேசிஸ் இருந்தாரு, கிறிஸ்டியன் ஸ்டெப்போ எல்லாருமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காரு. அவராலே சிங்கிள் ஹேண்ட்ல மேட்ச் வின் பண்ண முடியும். அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு. ஸோ ஸ்டெப்ஸை வந்து நான் நம்புறேன். உண்மையாவே நான் ரொம்ப நம்பின ஒரு பிளேயர் வந்து அவரால் மேட்ச் வின் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவரு பஞ்சாப் இருக்கும் சில பண்ண சம்பவங்களே வேற மாதிரி. அவரும்
நம்ம சச்சான் சிங் அவங்க 2 பேர் தான் அந்த பஞ்சாப் டீம்ல ஓகே வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொண்டு வந்தது. ஆனா ஏன் பஞ்சாப் வந்து சுஷாந்த் சிங்கை வச்சுக்கிட்டு சந்தோஷ் சர்மாவை ஏன் விட்டாங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல. உண்மையாவே நான் என்ன நினைச்சேன்னா பஞ்சாப்ல வந்து ரீடைன் பண்றது வந்து சசாந்த் சிங்கையும் அசுதோஷ் சர்மாவை ரீடைன் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இவங்க 2 பேர்னாலதான் டீமுக்கு ஒரு ஹோப் கிடைச்சது. எப்படியாச்சு பஞ்சாப் வந்து 2-3 மேட்ச் வின் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும், மேட்ச் பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிலீவை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆனா ஏன் அவங்க அசுதோஷ் சர்மா விட்டாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. பட் ஏன் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ அசுதோஷ் சர்மா நேத்து கொடுத்திருந்தாரு. எனக்கு வந்து பிலீவ் இவங்க மேல எல்லாம் நல்ல பிலீவ் இருந்து, சோ அதனாலதான் நான் நம்பினேன். பட் அவுட் ஆஃப் பொசிஷன்ல இன்னொருத்தர் வந்தாரு. என்ன கேட்டா அசுதோஷ் சர்மா வந்து இவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான உறுதுணையா இருந்தது விப்ராஜ் தான் நான் சொல்லுவேன். முக்கியமான பிளேயர் இருக்கும்போது வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்படின்னு என்னோட ஒரு கணிப்பு இருந்துச்சு. ஆனா நான் நினைக்காத மாதிரி எப்பவுமே வந்து எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தான் ஷாகுல் தாக்கூரும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு. சோ அங்க இருந்து மேட்ச் விட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து நினைச்சதுன்னா உண்மையாவே நான் வந்து மேட்ச் கண்டிப்பா டிசி வின் பண்ணும் அப்படின்னு ஒரு ஹோப்ல தான் இருந்தேன். அதுக்கு எனக்கு இருந்த ஒரே காரணம் அசுதோஷ் சர்மா மட்டும்தான். ஏன்னா அசுதோஷ் சர்மா போன வருஷமும் இதே மாதிரி சிங்கிள் ஹேண்ட்ல ஒரு மேட்ச் 2-3 மேட்ச் எடுத்திருப்பாரு. ஒரு மேட்ச் வந்து சிங்கிள் ஹேண்ட்ல வந்து அவர் வின் பண்ண சுச்சுவேஷன் வர போயிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் விட்டுருப்பாரு. சோ என் ஃப்ரெண்ட்ஸும் அதைத்தான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா மேட்ச் தோத்துருவாங்க, ஈஸியா டிசி தோத்துருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நான் கடைசி வரை சொன்னது கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா வந்து அசுதோஷ் சர்மா இருக்கிற வரைக்கும் மேட்ச்ல உயிர் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நான் நினைச்சாத ஒண்ணு விப்ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா என்னதான் கடைசியில வந்து அசுதோஷ் சர்மா அடிச்சிருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணது விப்ராஜ் தான். ஏன்னா ரன் வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேல இருந்துச்சு. லெஸ் தென் 40 பால்ஸ் தான் இருந்துச்சு நினைக்கிறேன். 40-45 பால்ஸ் தான் இருந்துச்சு. அப்பதான் வந்தாரு விப்ராஜ். ஜஸ்ட் 15 பால்ல 30க்கு மேல ரன் அவர் அடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த ஒரு அக்ரெசிவ் தான் அசுதோஷ் சர்மா அதுக்கு அப்புறம் தான் அவர் அடிச்சவே ஆரம்பிச்சிருப்பாரு. சோ உண்மையாவே இதுக்கு நல்லாவே கிரெடிட் கொடுக்க வேண்டியது நம்ம விப்ராஜுக்கு, நல்லாவே கிரெடிட் கொடுக்க வேண்டியது. ஏன்னா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம எல்லாரும் மென்ஷன் பண்ணி ஆகணும். விப்ராஜ் வந்து பிளே பண்ண வந்தப்போ வந்து தமிழ் கமெண்ட்ரியில வந்து யோ மகேஷ் நினைக்கிறேன் அவர் சொல்லியிருப்பாரு. அவரு எனக்கு யாருன்னு தெரியல, யோ மகேஷ் சொல்லியிருப்பாரா இல்ல அனிருத் சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியல. பட் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சொன்னாரு இவரு டெத்துல வந்து கொஞ்சம் ரன் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பத்ரிநாத் என்ன சொன்னாருன்னா, நான் ஆக்சுவலா இதெல்லாம் நல்லாவே கேட்பேன். பத்ரிநாத் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா முடியவே முடியாதுங்க, இவரால எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி தான் நான் சொல்ல நினைக்கிறேன். உண்மையில அவர் சொன்னது ஏன் அப்படி சொன்னாரு தெரியல, அதுக்கு ஆப்போனன்ட் விப்ராஜ் வச்சு செஞ்சாரு. இந்த அளவுக்கு அவர் அடிச்ச ஷாட் எல்லாம் பத்ரிநாத் அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே சமயம் நான் இன்னொரு கமெண்ட்ரியை நான் கேட்காம விட்டேன். அனிருத் ஸ்ரீகாந்த் வந்து இப்படி கமெண்ட் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா எப்பவுமே அனிக் வந்து நல்லா வந்து ஒரு கமெண்ட்ரியில எல்லாத்துக்குமே ஈக்குவலா வச்சுதான் அவர் பார்ப்பாரு. பட் நான் அந்த கமெண்ட்ரியை பார்க்கல. என்னோட ஃப்ரெண்டு வந்து அந்த கமெண்ட்ரியை பார்த்துருக்கான். அனிருத் ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசுதோஷ் சர்மானால சிங்கிள் ஹேண்டால வின் பண்ண முடியாதுன்னு. பட் அந்த கமெண்ட்ரியை நான் பார்க்கல. பட் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க பார்த்துட்டு. உண்மையாவே யாரையும் அண்டர்ரேட் பண்ணவே கூடாது. ஏன்னா அசுதோஷ் சர்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். போன வருஷம் அவர் பண்ண ஒரு சம்பவத்தை வச்சுதான் நான் சொன்னேன் கண்டிப்பா அவர் டெத்ல நின்று கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு. அதே மாதிரி அவர் பண்ணி கொடுத்தாரு. இந்த இது வந்து அணிக்கு ஒரு சர்ப்ரைஸா தான் அமைஞ்சிருக்கும். கண்டிப்பா வேற லெவல் மேட்சுங்க, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்ச்ல 2 டீமே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாங்க. அதுல மிஸ்டேக் என்னன்னா ரிஷப் பண்ட் வந்து ஷாகுல் தாக்கருக்கு இன்னும் 2 ஓவர் கொடுத்திருக்கலாம். ஏன்னா அவர் நல்லா பவுலிங் போட்டாரு, விக்கெட் எடுத்திருந்தாரு. சோ அவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்திருக்கலாம். ஏன்னா டெத்துல அசுதோஷ் சர்மா தான் அடிச்சாரு. பட் அவரை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஏன்னா ஷாகுல் தாக்கருக்கு விக்கெட் டேக்கிங் லக் ஃபேக்டர் இருக்கு. சோ அவரை நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம். அங்க அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்லயே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை ரிஷப் பண்ட் மிஸ் பண்ணது பெரிய ஒரு தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அங்கதான் எல்எஸ்சி வந்து மேட்சை விட்டாங்க. இந்த ஒரு விக்கெட் எடுத்திருந்தா ரொம்பவே நல்லா மேட்சே முடிஞ்சிருக்கும். பட் அதை ரிஷப் பண்ட் மிஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா ரிஷப் பண்ட் பூரானோட ஒரு அட்வைஸை கேட்டு, பூரானோட ஒரு பேச்சை கேட்டு அவரோட விக்கெட்டை விட்டார். அதுவும் ஒரு மிஸ்டேக் தான். அதுவும் ஒரு மிஸ்டேக் தான்.
லைக் இந்த மாதிரி சில பல மிஸ்டேக்கை வந்து எல்எஸ்சி பண்ணாம இருந்திருந்தனா கண்டிப்பா அவங்க வந்து மேட்சை எடுத்திருப்பான்னு தான் நான் சொல்லுவேன். டிசி வந்து பண்ண தப்பு வந்து என்ன கேட்டா டிசி வந்து அவ்வளவு பெரிய தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. கேட்ச ஒழுங்கா பிடிச்சிருந்தானா மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு முன்னாடியே. அந்த கேட்சை மட்டும் அவங்க பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க விக்கெட்டை கொடுக்காம இருந்திருந்தாலும் ஈஸியா இருந்திருக்கும். பட் வேற வழி இல்லை, 200 மேல ரன் வந்ததும் அடிச்சுதான் ஆடணும். ஸோ அதை அவங்க பண்ணாங்க. ஸோ விக்கெட் விட்டாங்க. அதுல வந்து என்ன இதுல வந்து என்ன தப்பு சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா கரெக்டா வந்து அசதோஷ் சர்மாவும் சரி ஸ்ட்ரக்ஸும் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம விப்ராஜும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. ஸோ அவங்க மிடில் ஆர்டர் ரொம்பவே நல்லா இருக்கு. உண்மையாவே இது ஒரு டேஞ்சரான மிடில் ஆர்டர். இப்போ வச்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே இல்லை, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மேட்சை. ஆனா நான் கடைசி வரை உட்காந்து பார்த்ததுக்கு ஒரே ரீசன் அசதோஷ் சர்மானால மட்டும்தான். ஏன்னா உண்மையாவே நான் வந்து எல்எஸ்சியோட பேட்டிங் பூரானும் ரிஷப் பண்டும் அவுட் ஆன உடனேயே நான் மேட்சை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரே ரீசன், அங்க வந்து பெருசா டெப்த்ல வந்து யாருமே அங்க வந்து அடிக்கக்கூடிய பிளேஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் மில்லர் கூட நான் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேன். ஸோ அதனாலதான் நான் வந்து மேட்ச் 2 பேரும் அவுட் ஆனது எனக்கு கொஞ்சம் அப்படியே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே மேட்சை போட்டு விட்டுட்டு சைட்ல அப்படியே நான் உட்காந்துட்டேன். பெருசா பார்க்கவே இல்லை. ஸோ இதனாலதான் நான் எல்எஸ்சி நீ ஏதாச்சும் பண்ணணும்னா அவங்க பேட்டிங்ல தான் சேஞ்ச் பண்ணணும். லைக் அவங்க பவுலிங்ல தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஆனா அவங்க பேட்டிங் வந்து இப்படி ஆடினா மட்டும்தான் வின் பண்ணவே முடியும். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க, இது பண்ண போறாங்கன்னு.